வணக்கம் பிளானட் பார்த்த நேயர்களே. நிறைய நேரங்கள் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த டூர் அதை பற்றி போட்டுட்டு இருந்தோம். இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று ஐ தாட் ஐ கேன் டிஸ்கஸ் அப்படின்னு பார்த்தேன். இப்போ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு நியூ ரெகுலேஷன்ஸ், அதில் எம்ப்ளாயரோட மேண்டேட்டரி கான்ட்ரிபியூஷன் அது அப்படின்னு ஒன்று பற்றி இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை வியூ. அது எவ்வளோ ஒரு எம்ப்ளாய்க்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு. ஜென்ரலாக நம்ம பேசுகிற இந்த எங்கர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இது ரொம்ப சூப்பர், நான் ரொம்ப கம்மியாக கட்டிக்கலாம், மீதி பணம்லாம் எனக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பேசிக்காக நாம வச்சுக்கணும். ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 12% அப்படின்னா எவ்வளோ கட்டுவார்? 12,000 rupees கட்டுவார். எம்ப்ளாயர் எவ்வளோ கட்டுவார்? 12,000 கட்டுவார். டோட்டல் எவ்வளோ சேர்க்கும்? 24,000 rupees. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதத்துக்கு ஒரு 24,000 rupees சேர்த்துட்டு வந்தால் எப்படி பெஸ்ட்டு? அதை நீங்கள் 1 lakh சம்பளம்னா கூட 15,000 ரூபாய் தான் உங்களோட பேசிக். மேண்டேட்ரியாக வந்து 15,000க்கு தான் நான் மேண்டேட்ரியாக எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கு மேலே போகிறதுலாம் அவங்களோட விருப்பம். ஆனால் அது ஈக்குவல் அண்ட் மேட்சிங்காக வந்து அந்த மேண்டேட்ரிக்கு தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், ஆனால் எனக்கு மேண்டேட்ரி எவ்வளோ? 15,000 rupees. 15,000க்கு நான் 12% கட்டணும், 1,800 கட்டணும். அப்போ நான் 1,800 என்னுடைய டிரெக்ஷன் தான். எம்ப்ளாயர் எவ்வளோ கட்டுவார்? 1,800 கட்டுவார் இல்லையா? அப்போ 3,600 சேர்க்கணும். அப்போ மாதம் நான் 3,600 சேர்க்கறது பெரிய விஷயமா, இல்லை 24,000 மாதம் நாங்கள் சேர்க்கறது பெரிய விஷயமா? இது நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சாதானே அதோட இம்பாக்ட் புரியும். இப்போ நம்ம சின்னதாக இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் 25 வயசுல ஜாயின் பண்ணிட்டார், 35 வருஷம் அவர் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கார். ஓகே, அப்படின்னா 420 மாதம் இருக்கு. அப்போ அவர் 1,800 rupees மாதம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்டையர் பீரியடுக்கு 8.2% அவரோட கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம். அப்புறம் எம்ப்ளாயர் திருப்பி கொண்டு வரலாம். அவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து 8.2% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணாருன்னா என்டையர் பீரியட்ல அது 43,37,000 வரும். சரியா? அது இன்னியோட வேல்யூ என்ன தெரியுமா? 4,06,000 ரூபாய். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் ஒருத்தர் 4,06,000 ரூபாய்க்கு ரிட்டையர் ஆனார்னா அவர் வாழ்க்கை ஓடுமா ஓடாதா தெரியல. ஏன்னா சில நேரங்களில் தெரியல, கவர்மெண்ட் வந்து அவங்களோட லைபிலிட்டிஸ் குறைக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் இந்த மாதிரி ஒரு கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்களா தெரியல. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பிஎஃப்ல எக்கச்சக்கம் கட்டினே இருந்தீங்கன்னா கார்பஸ் பில்ட் ஆகினா இருக்கும். கவர்மெண்ட் மேண்டேட்டரி 8.2% ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கணும்ல. அதை கட்டைல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திங்க் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அது மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ரொம்ப புவராக இருக்குது. பிஎஃப்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டா என்ன ஆகும்? அப்போ எல்லாமே என்ஜாய் பண்ணோம். யாராவது ரிட்டையர் ஆகி தான் ஆகணும், ஏதோ ஒரு பீரியட்ல ரிட்டையர் ஆகணும் இல்லை? அப்போ நியூ இல்லாட்டி என்ன பண்ணு, எல்லாரும் நியூ பென்ஷன் ஸ்கீமில் மாற்றி விட்றேன். எல்லாரும் எம்ப்ளாயிஸ்க்கும் மேண்டேட்டரியாக நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்றிருங்க. அவங்க அதில் பிடிச்சது ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ வேணுமோ, டெட்டில் வேணுமோ அவங்க பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது வர ரிட்டர்ன் ஈக்குவல் ஆகிடும்ல. இப்போ 4-5 கோடி மக்கள் இபிஎஃப்ல இருக்கிறாங்க. எல்லாருமே நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்றி விட்டா ஈஸி இல்லை? அது வர்றது அப்படியே வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மாதம் கம்மியாக கட்டுறோம். இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 lakhல இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, 12,000ல நான் 1,800 கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. 10,000 சர்ப்ளஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செலவு பண்ணுறது? ஒரு அவுட்டிங்கா இல்லை பையிங் சம்திங்கா? என்ன பர்பஸ்? ஸோ ரிட்டையர்மெண்ட்றது ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்பஸ். அந்த பர்பஸை உங்களால் எலிவிலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இப்போ ஃபேமிலிஸ் பிகம் வெரி வெரி நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு, சின்ன ஃபேமிலி ஆயிடுச்சு. சின்ன ஃபேமிலியை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு வேணும்னா குழந்தை இருக்குது, இல்லாட்டி குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தீங்க, நீ ரிட்டையர் ஆனோடனே பென்ஷனுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். இப்போ ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஸோ கண்டிசிவ். நமக்கு தெரியாது 60 வயசு வரணும் ஒரு பணம். ஏன்னா இந்த கேல்குலேஷன் சும்மா ஹைப்போதெட்டிக்கலா நம்ம 35 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். 420 மாதம் நம்ம கட்டுறோம். 1,800 கட்டினா 43 lakhs வருது. 43 lakhs ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ, கரண்ட் வேல்யூனா 4 lakhs அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் மாதம் கான்ட்ரிபியூட்டே பண்ணல, கம்ப்ளீட்டாக நான் என்ஜாய் பண்ணிட்டேன். நான் வந்து நியூக்ளியஸ் ஃபேமிலியாக இருக்கேன். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு குழந்தை கூட கிடையாது. நான் பெருசாக பணம் சேர்க்கல, நான் பட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணினே இருந்துட்டேன். அப்போ நான் ரிட்டையர் ஆனப்புறம் எப்படி நான் சர்வே ஆகுது? இல்லை இன்னொரு கேஸ் வச்சுக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்காங்கன்னா, குழந்தைட்டு ரிட்டையர் ஆகி மாதம் நீங்கள் 50,000 1 லட்சம் அனுப்புன்னு சொல்லி கேட்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இல்லை இல்லையா? ஸோ கவர்மெண்ட் சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு இதனால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணால் நான் அந்த பணத்துக்கு நான் 8.2% கொடுக்கணும், எனக்கு இயர்லி அதுக்கு அது ப்ரெஷர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் அது இடிஎஃப்ல அலோவ் பண்ண சொன்னால். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம்னா, 1 லட்ச ரூபாய் 12,000 ரூபாய் வந்து நீங்கள் 15,000 மேண்டேட்ரி நான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவேன், மீதி பணத்தை நீங்கள் வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வரல. இப்போ நான் கூட ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயர் தான். நான் கூட என் ஸ்டாஃபுக்கெல்லாம் பணம் இபிஎஃப்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி போடுவேன்? ஸோ அவங்கள வந்து அவர் 50,000 சம்பளம் ஒருத்தர் வருது, பேசிக் ஒரு 25,000 12% நான் 3,000 போடுவேன்ல. இப்போ நான் 1,800 தானே கான்ட்ரிபியூட் பண்ணோம். நான் விருப்பப்பட்டு ஏதோ ஒன்று கொடுக்கலாம். எவ்வளோ கம்பெனியில் விருப்பப்பட்டு ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கொடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. நமக்கு வித்ட்ராயல் ஃபெசிலிட்டி அதே மாதிரி நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 25% வச்சு மீதி எல்லாத்தையும் விட்டுறப்போ டோட்டலாக இபிஎஃப் நம்பி நீ வாழாத அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. எம்ப்ளாயர் பண்ணுற மாதிரி நீங்கள் வாழாதீங்க, உங்களுக்கு இருக்கிறது எடுத்துக்கோங்க அப்படின்னா அப்பப்போ நவ் அண்ட் தென் அப் டு 5 lakhs வரைக்கும் ஏடிஎம் மாதிரி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இபிஎஃபோட பர்பஸ் என்ன?
ஒரு எம்ப்ளாயி அவன் ரிட்டையர் ஆகும்போது அவன் சேஃபாக ஒரு பணம் எடுத்துடணும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இபிஎஃப்ல ப்ராப்ளம் இருந்தது, ஏன்னா வித்ட்ராயல் வாஸ் நாட் தட் ஈஸி. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா 10 வாட்டி அங்கே போய் வந்தால் தான் உங்கள் பணத்தை எடுக்க முடியும். மீதி மாதிரி நம்ம பணத்தை நம்ம எடுக்கிறது கஷ்டம் தான். நம்ம பணம் எடுக்கிறது நம்ம ஈஸி தான் வேணுமே தவிர்த்து எல்லா பணத்தையும் நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாதுல்ல. ஆல்ரெடி இபிஎஃப்ல குழந்தையோட மேரேஜ், உங்கள் மெடிக்கல், வீடு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு 5 times we can able to withdraw ஆல்ரெடி இருந்தது. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணிருக்கணும். ப்ராசஸ் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்தா டக்குன்னு 2 நாள் 3 நாளில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் வித்ட்ரா எவ்வளோ வேணா ஏடிஎம் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னா, ஏடிஎம் மாதிரி எடுத்துட்டோன்னா அவை கோ ஃபார் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். நம்மளுக்கு தெரியும் 401k யூஎஸ்ல இருக்கு. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப் டு $72,000 வரைக்கும், $72,000 வரைக்கும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சில கேசஸில் $80,000 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஒரு டெவலப்டு எக்கானமியில் ஒரு 401kல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. அவங்க ETFல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ இது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு லைபிலிட்டி இல்லாமல் அவங்க எங்கே வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே, கவர்மெண்ட்டுக்கு இங்கே லைபிலிட்டி இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம், இந்த கேஸில் ஒருத்தர் 1 lakh மேண்டேட்டரியாக 12% அவரோட வித்ட்ரால் பண்ணணும். அதில் என்ன பண்ணிருக்கலாம், கவர்மெண்ட் வந்து நான் டெட்டில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க முடியும், என்னால் 1800க்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். நீங்கள் பேலன்ஸ் இருக்க 12,000 இருக்குல்ல, 12,000 10,200 நீங்கள் ETF அது மாதிரி ஏதாவது ஒன்று போனதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கே நாங்கள் எம்ப்ளாயர் இந்த EPFஐ நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பல்காக இது போய் ஒரு மார்கெயின் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு 0.5% 0.7% இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் எடுத்துகிட்டு போது நீங்கள் 0.25. அப்போது ஒரு ETF ஃபண்டு நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, உங்களுக்கு இட்ஸ் ஓகே தானே. இப்போ நம்ம சொல்லலாம், நம்ம பணத்தை நம்மள்டே கொடுத்தா நம்மளே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்றைக்கி எடுத்து பாருங்க, இன்றைக்கி வந்து ஒரு பேன் நம்பர் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்னா 5 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறதுல 5 கோடி மக்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி பேர் இன்வெஸ்டே பண்ணுறதில்ல. அந்த 5 கோடி மக்களில் இந்த ரேஞ்சு போட்டிங்கன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5,000 இன்வெஸ்ட், இதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் செக்மெண்ட் தான் வந்து ஒரு குட் டைமாக ஒரு கோல் பேஸ்ட் அப்ரோச்சில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறான். மீதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அப்போது இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டை 15,000 கேப் வச்சு 1,800 பண்ணது வந்து எனக்குலாம் ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயங்கள். நிறைய பேருக்கு தெரியல. நாட்டிக்கூட ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் போடுறாங்க இட்ஸ் பிகம் கிவன் கிரேட்டஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நாங்கள் வாட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஆல் அபவுட் இல்லையா. இப்போ எனக்கு சேலரியில் 12% போகுது, 12,000 எனக்கு பிடிச்சிடுறாங்க. நான் வந்து பிஎஃப் கட்டிடுறேன், என் குடும்ப செலவெல்லாம் போக எனக்கு ஒரு 5,000 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும், 50% டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும், 50% ஈக்விட்டியில் இருக்கும். ஸோ இது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ. எனக்கு நாளைக்கே 1.5 லட்சம் சம்பளம் ஆகிடுது. நீங்கள் 12,000 கேப் பண்ணிவிடுங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுவோம், 12,000 கட்டுவேன். அப்போ என்கிட்ட மாதம் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் தான் என்ன பண்ணுவேன், ஐ கேன் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிறேன் நான். அப்போது ஒரு இன்வெஸ்டர் ஒரு மனநிலை வந்து எப்பயுமே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அவனுக்கு சில கம்பல்சரி ஃபீடு மாதிரி வேணும். நம்ம எப்படி நியூ ரிஜிமில் போயிட்டோம், இதில் வந்து பெரிய பெனிஃபிட் கிடையாது. இப்போ நம்ம ஆர்கியூ பண்ணலாம், வாலண்டரி நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு 8.2% கிடைக்குமான்னு. எனக்கு 8.2% கிடைக்கும் டெட்டில், நான் டவுட்டை போட்டு அது நான் குழந்தைக்கு செல்வ மகள் திட்டத்தில் போட்டால் கூட எனக்கு 8.2% ரிட்டர்ன் கிடைக்கும். அதுலேயும் ஒன்றும் டவுட் கிடையாது. அப்போ இது எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனில் ஐ கெட் அன் அடிஷ்னல் money that will get evaporated now. இல்ல இது எம்ப்ளாயர்லாம் நாளைக்கு நான் 8.2 கட்டல, நான் உங்களுக்கு 12% நான் கொடுக்கல, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இந்த 1,800 போக ரிமைனிங் மனத்தை வந்து நான் உங்களுக்கு சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி எவ்வளோ எம்ப்ளாயர் வந்து they will increase in salary? வெரி வெரி ஃபியூ வரலாம், அவ்வளோதான். அது மேலே எனக்கு தெரியல. அப்போது ஒரு வளர்ந்த நாடு மாதிரி இருக்கிற ஒரு 401k யூஎஸ்லேயே எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 3%, 4%, 5%, 6% இருக்கா. 6% கான்ட்ரிபியூஷன் மேட்ச் பண்ணால் ஈக்குவல். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா ஒரு 1,50,000 ஆனுவல் சேலரி. ஏன்னா $US இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு 7-8 வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்க பழைய ஆளுங்களாம் இன்னைக்கு $10,000 தான் அவங்களோட சம்பளம் மாதம். இப்போ வருஷத்துக்கு 12,000. ஸோ நம்ம ஐபோத்திரிக்கில் ஒரு $15,000 எடுத்திங்கன்னா அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவார், வருஷத்துக்கு $9,000 கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இப்போ எம்ப்ளாயர் 6% அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா அவ்வளோ கம்பெனி 9,000 கான்ட்ரிபியூட் பண்ணார். அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாயி மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் அப் டு $72,000 வரைக்கும் they are allowing it 401kல. ஸோ அப்படின்னா ஒரு வளர்ந்த நாட்டில் இவ்வளோ அலோவ் பண்ணும்போது நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி, வி டோன்ட் ஹவ் a great social security, we become very nucleus family. இங்கே வந்து நீங்கள் அதை கேப் பண்ணிட்டு 1,800 இதுக்கு நிறைய பேர் என்ஜாய் வேறு பண்ணுறாங்க. தேர் ஃபீலிங் தட் வி காட் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. அப்போது ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் டெட் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. என்கிட்ட $100 தான், $100 எடுத்துகிட்டு போய் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு 2,000 இறங்குச்சு. அப்போ நான் எல்லா பணத்தையும் அதில் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு 2% மார்க்கெட் இறங்கினா ஃபியர் வருமா வராதா? ஸோ அப்போ எந்த முதலீட்டாளராக நீங்கள் ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட $100 தான், $100 எடுத்துகிட்டு போய் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை எதுவுமே கிடையாது. அப்போ எல்லா இன்வெஸ்டருக்கும் என்ன தேவைன்னா அசெட் அலோகேஷன் தேவை. அசெட் அலோகேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்விட்டி, டெட், கமாடிட்டி, ரியல் எஸ்டேட்,
பாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்துலேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அதுவும் ஒரு இடத்துல மார்க்கெட் நல்லா போகலன்னா இன்னொன்று போகும். அப்போ ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பேடாக போகாது. சப்சிக்வெண்ட் இயர் ஈக்விட்டி மார்க்கெட் ரியலாக கிரேட்டாக போகுது, I'll get a great ரிட்டர்ன். இப்போ என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது புரியல. மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் மினிமம் கான்ட்ரிபியூஷன் என் லைஃப் ஓடுனா எனக்கு தெரியல. எனக்கு இன்றைக்கெல்லாம் 60 வயசில் இந்த யங்கர் ஜென்ரேஷன்லாம் ஒர்க் பண்ண ஐடி இண்டஸ்ட்ரியிலாம் எப்படி பண்ணுவாங்க? திடீர்னு ஏஐன்றாங்க, இன்றைக்கி பாதி பேர் வேலை போகுதுன்றாங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு டெக்னாலஜி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் வேலையை 2 பேர் செய்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஜாப் மார்க்கெட் வில் பிகம் வெரி ஷேக்கி ஆகிடும், ரொம்ப அன்சர்டன்ட் ஆகிடும். அப்போ எனக்கு 40 வயசு 45 வயசில் வேலை போயிடுச்சுன்னா அதுலேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் 80 வயசு வரைக்கும் எப்படி ஓட்டுறது? அப்போது இளைய பருவத்தில் நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி வச்சுருந்தா தான் சேஃபராக இருக்கும். அப்போது மேண்டேட்ரி 15,000 பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு இது எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப வேஸ்டான ஒரு கான்செப்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எம்ப்ளாயரோட லைபிலிட்டி குறைஞ்சிட்டானா அவன் பே பண்ண தேவையில்லை. இங்கே அவன் 15,000 கட்டிட்டு 18,800 கட்டிட்டு அவங்க பாட்டு தே வில் கீப் வெரி கூல். ஏன்னா அவங்க என்ன கம்பெனி பிஸ்னஸ் நடத்துது, எனக்கு ரொம்ப லைபிலிட்டி, நீ எதுக்கு என்ன போய் மேண்டேட்ரி அவ்வளோ கொடுக்கணும், எனக்கு என்ன வேணும்னா என் சம்பளம் இன்சென்டிவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர் மே ஆர்கியூ. பட் பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் திஸ் இஸ் வாட் அ கிரேட் டிசிஷன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. இந்த வீடியோ பார்க்குற ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் நீங்கள் 30,000-40,000 பேர் பார்க்குறீங்க, 25,000 பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. உங்களோட ஒப்பீனியன் எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 15,000 கேப் வச்சது நல்லதா இல்லையா பேசிக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டை போடுங்க. ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தி டிபேட்டாக பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் பண்ணும்போது உங்களோட இன்புட் எடுத்து இன்னும் கொஞ்சம் எங்களை சைடில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபினான்ஷியல் பிளானராக இருக்கும், 20-30 வருஷம் அனுபவங்கள் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்குது. உங்களோட வியூ என்னன்னா யங்கர் ஜென்ரேஷன் போடுங்க, ஜென் இசட் நீங்கள் டெஃபினட்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தா எனக்கு பெனிஃபிட்னு. இப்போ உங்களோட கமெண்ட்டும் எனக்கு டெஃபினட்டாக தெரியும், உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியறதுக்கான ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்களை எடுத்து டிபேட் பண்ணுறது வித் நம்பர்ஸ் எப்பயுமே we always love to do that. This is Suresh Parsarthi, certified financial planner, AMFI registered mutual fund distributor, ARN 292640, signing off. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்கிட்ட EPFல எனக்கு பணம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எனக்கு இதை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை பண்ணுவாங்க. சைனிங் ஆஃப். இன்னொரு வீடியோ இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.